சோல்ஜர்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நிறைய இன்டெல் பேஸ்ட் பிசிஸா பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த கேள்வி தான் நீங்களும் கேட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிசி பண்ணிருக்கேன், கீழ இருக்கு. இதுவும் இன்டெல் பேஸ்ட் பிசி தான். ஆனா ஏன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்டெல் வந்து 13 ஜென் ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டெல் பேஸ்ட் பிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும், நம்ம பிராண்டோட வேல்யூ பார்க்க மாட்டோம், ப்ராடக்ட்டோட வேல்யூ தான் பார்ப்போம். ஸோ அதனால நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஏன் வந்து ரீசெண்டா உஜாலாக்கு மாறி இருக்கேன், அதாவது ப்ளூ கலர் இன்டெல் ப்ராசஸருக்கு மாறி இருக்கேன் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்டெல் அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இதுல ஆல்ரெடி இருக்கிற NVIDIA கார்டோட இந்த இன்டெல் கார்டையும் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு இன்டெல் ARC சீரிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அண்ட் ARC நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயமும் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க PC டாக், இது உங்க PC டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அது மட்டும் இல்லாம திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை இன்டெல். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணணும். அது என்னன்னா, இந்த வீடியோட ஸ்பான்சர் இன்டெல்லாக இருந்தாலும் இதில் இருக்கிற டேட்டா அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஒப்பீனியன். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சோல்ஜர்ஸ் உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக 13 ஜென்க்கு அப்புறமா தான் வந்து நான் உஜாலாக்க மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 13 ஜென்ல இருந்தால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து இன்டெல் சைடில் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு மேலேயும் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா காம்படிஷனோட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சில முக்கியமான ரீஜன்ஸ்ல. பட் அது எப்படி அப்படின்றத நான் முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஹைபிரிட் ஆர்கிடெக்சர். ஹைபிரிட் ஆர்கிடெக்சர்ன்றது இன்டெல் 12 ஜென்ல இருந்து இருக்கு. ஆனா 13 ஜென்ல அது ஏன் பெட்டரா இருக்கு அப்படின்னா, 12 ஜென்ல பாத்தீங்கன்னா ஹை எண்ட் ப்ராசஸ்ல மட்டும் தான் ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகும். அது எஃபிஷியன்சி கோர்ஸ் வந்து 12700K 12900K இதுல இருக்க டாப் எண்ட் மாடல்ஸ்ல மட்டும் தான் எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கும். ஆனா 13 ஜென்ல அப்படி கிடையாது. முக்கியமா சொல்லணும்னா 13 ஜென்ல இருக்க 13400 அப்படின்ற i5 ப்ராசஸர்ல கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் இருக்கு. அத பாத்தீங்கன்னா i9 i7 i5 இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் நிறையவே கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சது அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, டெக்னிக்கல் ரீசன். ஃபார் an எக்ஸாம்பிள் இந்த 3900K எடுத்துப்போம். இந்த 3900K ஆர்கிடெக்சர் படி இதுல இருக்க சிலிகான் வேஃபர்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 கோர்ஸ் தான் வந்து நம்மளால வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஆனா அந்த 12 கோரை நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 12 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 24 த்ரெட்ஸ் கிடைச்சிருக்கும், ஹைப்பர் த்ரெட்டிங் கூட சேர்த்து. சோ ஓவரால் த்ரெட் வந்து வெறும் 24 தான் இருக்கும். ஆனா இன்டெல் அது அப்படி பண்ணாம 8 கோரை பெர்ஃபார்மன்ஸ் கோரை அப்படியே வச்சுட்டு மீதி இருக்க 4 கோர்ஸை வந்து 4ஆ பிரிச்சு, அதை ஒன்னொன்னு 4ஆ பிரிச்சு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 16 எஃபிஷியன்சி கோர்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 24 கோர்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 32 த்ரெட்ஸ் கிடைக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, முன்னாடி வந்து 24 த்ரெட் தான், இதுக்கு பாத்தீங்கன்னா 32 த்ரெட். சோ 24 பெருசா 32 பெருசா? 24 தான் பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டர் பைப்லைன்றது நீங்க வந்து ஒரே சிங்கிள் லைன்ல வராது. நீங்க மல்டிபிள் த்ரெட்ஸா பிரிக்க முடியும். ஏன்னா அது வந்து பேரலல் ப்ராசஸிங் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். மல்டி த்ரெட்டிங் அப்படின்றது இருந்ததுன்னா ரியல் டைம் ரெண்டரிங்கை தவிர்த்துட்டு மத்த எல்லா ரெண்டரிங், வீடியோ ரெண்டரிங்கா இருந்தாலும் சரி, 3D மாடல் ரெண்டரிங்கா இருந்தாலும் சரி, எந்த ரெண்டரிங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ரெண்டரிங்க்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்கோடிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கோர் இருந்தா வந்து ரொம்ப முக்கியமானது. சோ உங்களுக்கு அதிகமான த்ரெட் இருந்தா நீங்க ஒரே நேரத்துல அதிகமான ஒர்க்கை ஒரே நேரத்துல பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகமான த்ரெட் கவுண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இந்த ஹைபிரிட் ஆர்கிடெக்சரால வந்த எஃபிஷியன்சி கோர்ஸால நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 22% வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைச்சிருக்கு எல்லா ப்ராசஸர்லயுமே, அதாவது i5 i7 i9. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா வந்த இ கோர்ஸ் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற லைட் வெயிட் ப்ராசஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு தான் இன்டெல் த்ரெட் டைரக்டர் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன பண்ணுனா ஹை இன்டென்சிவ் டாஸ்கை பி கோருக்கும் லோ இன்டென்சிவ் டாஸ்கை இ கோருக்கும் கொடுத்துரும். இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டெலோட QuickSync. இன்டெலோட QuickSyncன்றது ஒரு டிரான்ஸ்கோடிங் டெக்னாலஜி. அதாவது பார்த்தீங்கன்னா இன்டெல் எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இன்டெல் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் ஏற்பட்டவங்க வந்து அமைதியாயிடும். ஆனா அந்த அமைதியான கிராஃபிக்ஸ்க்கான யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்து தான் இந்த QuickSync டெக்னாலஜின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 9th ஜென்ல இருந்து வந்துருச்சு. ஆனா 9th ஜென் வரும்போது அந்த அளவுக்கு பெருசா இருந்தா இருந்தது. ஆனா இப்போ அதை விட பெருசா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் ப்ரோக்கு PC பில்ட் பண்ணி கொடுத்திருந்தோம். சோ அந்த PC எதுக்காக பண்ணா ஜஸ்ட் எடிட்டிங்காக மட்டுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெல் ப்ராசஸர் போயிருக்கும் அப்படின்றது சொல்லிருப்போம். ஆனா அந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எப்படி இருந்ததுன்னா, அந்த PCயோட பட்ஜெட்ன்றது ஒரு 1.4 lakh தான். ஆனா அந்த 1.4 lakhோட இதுக்கு முன்னாடி நம்ம பில்ட் பண்ண 4.5 lakh PCயை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் பிரீமியர் ப்ரோ ரெண்டரிங் டைம்ல வெறும் 18 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். யோசிச்சு பாருங்க, ரெண்டரிங் டைம்ல வெறும் 18 செகண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பட்ஜெட்ல கிட்டத்தட்ட நமக்கு 3 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரோ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு லைவா பண்ணி காட்டுங்க ப்ரோடா. இந்த PCல டெஸ்ட் பண்ணி இருக்க சோல்ஜர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து 3900K இல்லையா, 3900Kல இன்டகிரேட்டட் கிராபிக்ஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டர் எடுத்து பார்த்தோம். அட் தி சேம் டைம் ஆன் பண்ணி ரெண்டர் எடுத்து பார்த்தோம். சோ இதில் நமக்கு கிடைச்ச பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, ஈவன் தோ இன்டெல் ப்ராசஸர்லயே நம்ம QuickSync டிசேபிள் பண்ணாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டர் பண்ணது நமக்கு 3 நிமிஷம் 56 செகண்ட் எடுக்குது QuickSync இல்லாம இதே PCல. ஆனா நீங்க QuickSync ஆன் பண்ணா நமக்கு வெறும் 1 நிமிஷம் 40
150 செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வந்து முடிச்சிருது. யோசிச்சு பாருங்க QuickSync எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்ட்டு. நீங்க யாராவது வந்து எடிட்டிங் பிசி பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து F சீரிஸ் வாங்காதீங்க, K சீரிஸோ இல்ல நான் K சீரிஸ்களோ வாங்கிக்கங்க. பட் இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கிற மாதிரியான இன்டெல் ப்ராசஸர் வாங்க, ஏன்னா QuickSync ரொம்பவே ஒர்க் பண்ணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்ஜர்ஸ், நிறைய பேர் வந்து கிராபிக்ஸ் கார்டு போட்டமே இன்டெல் கிராபிக்ஸ்லாம் வந்து டிரைவர் அப்டேட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே அப்டேட் பண்ணாமே அது அமைதியா உட்கார்ந்து இருக்கும். அந்த தப்பையும் பண்ணிடாதீங்க. இப்பயே போயிட்டு இன்கேஸ் நீங்க இன்டெல் பிசி வச்சிருந்தீங்கன்னா இன்டெலோட இன்டெல் கிராபிக்ஸோட டிரைவரையும் அப்டேட் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ் 30 இன்ச் பில்ட் பண்ணோம்னா இதுல DDR4 சப்போர்ட் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, DDR5 தான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் பண்ணுவோம், DDR4 எதுக்கு ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னா சிம்பிள் திங், வேல்யூ ஃபார் மணி. இப்போ வந்து DDR5 புதுசு, அதனால வந்து ரேட் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இன்னுமே ரொம்ப கம்மியாகல, ஓரளவு கம்மியா இருக்குன்னு வச்சுங்க. ஸோ DDR5ன்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 8GB 2 8GB ஒரு 16GB கிட்ட வாங்கினால கிட்டத்தட்ட 7800 ரூபாய் வந்துடும். ஆனா அதுவே DDR4ல நீங்க அதே 2 8GB வாங்குறீங்க, 16GB RAM கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 4300 ரூபாய் 4500 ரூபாய் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா DDR5 அப்படின்ற ஒரே ஒரு டெக்னாலஜியாக நம்ம வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அதை ஸ்பெண்ட் பண்றோம். பட் அப்படி ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஒர்த்தா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து கிடைக்காது, இன்டைரக்டா தான் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் நம்ம ப்ராசஸர்லயே மதர் போர்ட்லயே போட்டோம்னா நமக்கு அந்த DDR5ல கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸை விட இதில் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்டெல்ல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா என்னதான் DDR5 வந்தாலுமே DDR4 சப்போர்ட் பண்ற மதர் போர்ட்ஸ் இன்டெல்ல அவைலபிள் இருக்கு. ஆனா எது கடைக்காரங்கிட்ட அது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போயிடுது. பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல வந்து நல்ல பிசி பண்ணணும் அப்படின்னும் போது அது கஷ்டமா போயிடும். பட் இன்டெல் அப்படி இருக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸாகவும் இன்டெல் நல்லா இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், ப்ராசஸரை பத்தி பேசியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ் கார்டு. ஜீவா கேமரா எடுத்துக்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்டெல் ARC A770 இருக்கு. அண்ட் இது வந்து இன்டெலோட ஓன் கிராஃபிக்ஸ் கார்டு, AIP இருந்து வரல, இன்டெல் இருந்து மேனுஃபேக்சரிங் வந்துருக்கு. இன்டெல் இருந்து வரதுனால இது வந்து நாட் ஃபார் சேல் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A770, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் கார்டு இன்டெல்ல. மொத்தம் 3 கார்ட்ஸ் இப்போ மார்க்கெட் லெவலில் இருக்கு. A380, 750 அண்ட் 770. இதுதான் 770. அண்ட் ஓப்பன் பண்ணா இங்க பாருங்க மேலே டிஸ்பிளேன்னு போட்டிருக்கா, அங்கே என்ன எலிமெண்ட் சீட்டுகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு இருக்கு. இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ், இது வந்து பாருங்கள் 8 பின் ப்ளஸ் 6 பின் இருக்குது. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள். 770 ARC 770 போட்டிருக்கா, லிமிடெட் எடிஷன் சோல்ஜர்ஸ் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இதை அப்படி வச்சிடும். ஒரு இந்த இடத்துல ஒரு ஓ RGB கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே ஃபைன், ஜாடி வர வச்சிடும். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 32 XC கோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா NVIDIAவில் DLSS இருக்க மாதிரியே இதில் XC சூப்பர் சாம்பிளிங் அப்படின்ற மேட்டர் இருக்குது. அது எதுக்குன்னா AI யூஸ் பண்ணி நம்மளோட FPS இம்ப்ரூவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் Intel XMX அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு AI என்ஜின். ஸோ இன்கேஸ் நம்ம AI ஒர்க்லோட்ஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னாலுமே இது மூலமாக நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிசியில் வந்து போட்டு நம்ம கேம் ஆடி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கேம் ஆடி பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3060 Ti இருக்குது NVIDIA கார்டு. ஸோ இது வந்து என்ன தான் டாப் அண்ட் கார்டு, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 அந்த ரேஞ்சில் தான். ஸோ அப்படின்னும் போது இந்த வந்து டேட்டா கம்பேர் பண்ணுவோம், அதில் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கும் இதில் நம்ம லைவாக பார்க்குறதும் மேட்ச் ஆகுதா இல்லை அதிகம் போதா கம்மியாக போதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அவ்வளோ மாறாது, நம்ம தான் மாற்றணும். ஸ்க்ரூ டிரைவர் ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட பிசியை வந்து இன்டெல் ARC கிராஃபிக்ஸ் கார்டோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பழைய கிராஃபிக்ஸ் கார்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 minute 49 seconds வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணிடுச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டர் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ARC போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் A770 இருக்குங்களா, மேலே பாருங்கள் 770 இருக்கும். அது இன்டெல் கிராஃபிக்ஸ், இது வந்து டெடிகேட் கிராஃபிக்ஸ். ஸோ 2 இருக்கு பாருங்க, இதான் வந்து QuickSync. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும். அது எப்படின்றதை பார்ப்போம். அண்ட் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா நான் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது வந்து 1 minute 49 seconds எடுத்துருக்கு. நமக்கு இது வந்து 1 minute 49 கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க நம்ம டார்கெட் அது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 5 நிமிஷம், இது கீழே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு 2 minutes வந்தாலே ஓகே. 2 minutes ரேஞ்சில் வந்துச்சுனால பெட்டர் தான், நல்ல கார்டுன்னு தான் அர்த்தம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்டெலோட ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காங்க. 2 minutes வந்தாலே பெரிய விஷயம் தான். 3 2 1 ஆரம்பத்தில் 3 minutes காமிச்சது, இப்போ 1 minute காட்டுது. 1 minute 56 seconds. முடிஞ்சிச்சு. ஓ மை காட் சோல்ஜர்ஸ்,
காம்படிஷனை பீட் பண்ணிடுச்சு சோல்ஜர்ஸ். 1 minute 37 secondsல என்டர் பண்ணிடுச்சு. சீப் ரேட்டும் கம்மி, இதுவும் கம்மி. ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இன்டெல், யூ டிட் கிரேட். யாரோ 18 கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா கண்டிப்பா இன்டெல் வாங்க. பரவாயில்லப்பா, நினைச்சே பார்க்கல சோல்ஜர்ஸ், எதிர்பார்க்காம வந்திருக்கு. பரவாயில்ல. 1 minute 37 seconds 30. நான் நினைச்ச சோல்ஜர்ஸ் இவன் காலை வாரி விட்டுருவான்னு உண்மையா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் அதுல வந்து 2 minutes அதோட ஓகே அப்படின்னு சொன்னேன். 1 minute 30 seconds வேற லெவல். இதுக்கப்புறம் சிந்தடிக் பெஞ்ச் மார்க்ல பார்த்தா Cinebench R23ல சிங்கிள் கோர்ல பாத்தீங்கன்னா 2241, மல்டி கோர்ல 39652 கிடைச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் கோர்ல 2943, மல்டி கோர்ல 19870 கிடைச்சிருக்கு. அண்ட் இதை தவிர்த்து 3D மார்க் நாங்க ரன் பண்ணியிருந்தோம். 3D மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா CPU ஸ்கோர் வந்து நமக்கு 28465 கிடைச்சிருக்கு. அண்ட் GPU ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 15274 கிடைச்சிருக்கு. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா 16415 PC ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கோர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தடிக் பெஞ்ச் மார்க்ஸ்ல கிடைச்சது. நெக்ஸ்ட் கேம் பார்க்கும் போது ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து RDR2 லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த அதே செட்டிங்ஸ் இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ ரெண்டுமே அதே செட்டிங்ஸ் தான். எல்லாமே ஹை தான், மேக்ஸ் டவுட் கிடையாது, பட் அல்ட்ரா. இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ள போயிட்டு எவ்வளவு FPS வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு FPS வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 82ல இருந்து 84 FPS வரைக்கும் வந்துச்சு ஆவரேஜா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆவரேஜ் FPS எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கார்டில். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்த உடனே இல்லை, கொஞ்சம் நேரம் ஓடி பார்ப்போம். ஓடி பார்த்து தான் நமக்கு FPS கரெக்டாக சொல்ல முடியும். RDR2ல சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு வேற மாதிரி இருக்குது. ஆனால் விளையாடுறதுக்கு டைம் தான் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இது மாதிரி பெஞ்ச் மார்க் கொண்டு விளையாடுறதுனா அதான், அதுக்கு மேலே நம்ம விளையாட முடியல, ஏன்னா டைமே செட் கிடையாது. ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 86 FPS கிடைக்குது. முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82லேருந்து 84 FPS, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 4 FPS வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. விச் இஸ் குட், அதிகமாக கிடைக்குது. கேம்லேயுமே நல்ல விஷயம் தான். இப்போ எடிட்டிங்லாம் நல்லா கிடைக்குது, கேம்லாம் கிடைக்குது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கேம் பார்ப்போம், PUBG PC, அதில் எப்படி கிடைக்குது பார்க்கலாம். பரவாயில்ல தான், கேமே நல்லா தான் வருது. ஓகே, இப்போ வந்து செட்டிங்ஸ் போகாமா? செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1080p அல்ட்ரா, எல்லாமே அல்ட்ரா. V67 இருக்குது, அதே தான். இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் அதே தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் குதிக்கிறானுங்க இங்கே? என்ன நான் எங்கே குதிப்பேன்னு பார்த்து வந்து குதிக்கிறீங்களா? இங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் குதிச்சிருக்காண்டா. எங்கடா அங்கே வர மேலே ஓ என் நம்பால் தானே. கார் எடுத்துன்னு ஓடுறேன் பையன். FPS தானே பார்க்கணும், கார் மட்டும் அவனுக்கு கொடுங்க, எடுத்துகிட்டு ஓடிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து FPS ஆகுமா? நம்பால் தான். டேய் என்ன அடிக்கிறா? ஆவரேஜ் FPS 155 160 வருது. வண்டி எடுத்து ஓட்டும். சாவுடா சாவுடா. அங்கே ஒருத்தரண்டா சாவுடா. வேற மாதிரி கார்லேயே வந்துட்டு போட்டாங்க. 1 kill. நமக்கு வந்து பார்த்தா ஆவரேஜா 152 வந்துட்டு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தருக்கா வரான். பாட்டா இருக்கும். பீஸில் பாட் இருக்கான்னு தெரியலையே. அது ஒருத்த வராங்க, அது ஒருத்த வராங்க. போடு 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 சாவு. ஆனால் இந்த மாதிரி நான் ஆனதே கிடையாது. இப்போ PUBG PC இவ்வளோ ஈஸி ஆயிடுச்சா? நான் முதல்லாம் போகும்போது போட்டு தள்ளிடுவாங்க உடனே. 4 கில்லு வேற மாதிரி. காரை கொத்த போறானுங்க. அதான் போட்டு தள்ளுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், ஆவரேஜ் FPS இதில் நமக்கு வந்து 154 கிட்ட வந்துச்சு. இதில் நமக்கு எவ்வளோ வந்துருக்கு? ஓ மை காட், அதில் வந்து 259 கிட்ட வந்துருக்கு சோல்ஜர்ஸ். மேபி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் குட் கேம், ஜிஜி. இப்போ வந்து நம்மளோட ஆர்க்கை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வீடியோ எடிட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கேம்ஸ்லேயே வந்து நல்லா ஆப்டிமைஸ் கேம்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நான் ஆப்டிமைஸ் கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. ஏன் பிரச்சனை? இப்போ புதுசுனால வந்து பாருங்க சில கேம்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டால் இது வந்து வீடியோ எடிட்டிங்காக வாங்கினா கண்டிப்பாக இது வாங்கிட்டு போயிடலாம். ஓவராலாக இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன? கன்க்ளூஷன்னா எதுக்காக நான் இன்டெலுக்கு மாறினேன், உஜாலாக்கு ஏன் மாறினேன் அப்படின்னு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னாலே அதுதான் காரணமே. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான விஷயம் பட்ஜெட் தான். DDR4 சப்போர்ட் இருக்குது, அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது. அண்ட் QuickSync இருக்குது. ஸோ பெரும்பாலும் என்னோட இப்போ ரீசெண்டான இருக்கிறதெல்லாம் வீடியோ என்கோடிங் இந்த மாதிரி விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணனால நானுமே இன்டெல் பக்கம் மாறலாம் தான் இருக்கேன். அது பின்னாடி இருக்குது, கஸ்டமர் இருக்குது, அது எழுதி போட்டு இன்டெல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். போல கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா இருக்குது. பேசாமல் எங்கள் வீட்டில் ஒரு PC இருக்குது, என் தங்கச்சி PC, அது கிராஃபிக்ஸ் கார்டு போடணும், இதை வாங்கி போட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இன்டெல் பொறுத்தவரைக்கும் 30th gen பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இனிமே வந்து நிறைய இன்டெல் பில்ஸ் வருவாங்க கேட்டிங்கன்னா நல்ல பில்ஸ் எதுவோ அது வரும். ஓகே, நம்ம சேனல் எப்பவுமே அப்படி தான் பண்ணுறோம். எது வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது, எதில் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அதிகமாக கிடையாதோ அந்த பில்ஸை நம்ம சூஸ் பண்ணி போடுவோம். நானுமே உஜாலாக்கு தான் மாற போகிறேன் என்னோட பர்சனல் இதுலையுமே. பட் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்தது உண்மையாக நல்லா இருக்குது சோல்ஜர்ஸ். ஏன்னா இது வந்து லைவாகவே நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சா நான் ஆர்க் பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஆர்க்கில் வந்து இன்னும் 2
கிராஃபிக்ஸ் கார்டு 380 750 அண்ட் 770. ஸோ 770 இருக்குது, இன்னும் 2 கிராஃபிக்ஸ் கார்டு, அது 2 கிராஃபிக்ஸ் கார்டை பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ வேணால் போட ட்ரை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஒரு சொல்ல மாட்டேன், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை இன்டெல் அண்ட் பட் இதில் இருக்க டேட்டா எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வந்துச்சோ அதுதான் சொல்லியிருக்கேன். கம்மியாக இருந்தாலும் கம்மியாக சொல்லியிருக்கேன், அதிகமாக இருந்தாலும் அதிகமாக சொல்லியிருக்கேன். என்ன வந்துச்சோ அதை சொல்லிட்டு உங்ககிட்ட. ஸோ திஸ் இஸ் த வீடியோ. ஸோ உங்களை அடுத்த பார்க்குறேன். அதுக்கும் பாய்.